வருங்கால காவல் அதிகாரிகளுக்கு வணக்கம். என் பேர் ஆரோக்கியராஜ். நான் கிருஷ்ணகிரி காஞ்சி ஜங்ஷனில் 2012 டிஎன்பிசி டெட்டு போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ நிறைய பேருக்கு நடத்தி எல்லோரும் தேர்ச்சி பெற வச்சு நிறைய பேர் வேலையில் இருக்காங்க. நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, இப்போ எங்களுக்கு கிளாஸ் வர முடியாது, நேரடியாக நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களை ஆன்லைன் கிளாஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டிலேருந்து பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. அதனால் என்ன பண்ணுறோம், நிறைய பேர் கேட்டதுனால நீங்கள் வீட்டிலேருந்தே கிளாஸை பார்த்துக்கலாம், நேராக வந்து படிக்கிற அளவுக்கோட திருப்தியாக பார்த்துக்கலாம். இது முக்கியமாக வர்ற எஸ்ஐ மற்றும் போலீஸுக்கு ஆன்லைன் வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உளவியல் நடத்த போகிறோம். சைக்காலஜி ஃபுல்லாக A to Z என்ன கேட்பாங்களோ, கடந்த 10 ஆண்டுகளில் போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் கொஸ்டின் ரிவிஷன் பண்ணுவோம். புதுசாக எப்படி கேட்பாங்களோ இல்லை ஸ்கூல் புக் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? எப்போ ஆரம்பிக்கிறோம்னா மே 2 வியாழக்கிழமை. மொத்த வகுப்புகள் 30 கூட போகலாம். ஷார்ட்கட் முறையில் இருக்க எல்லாமே ஒரு கணக்கை பார்த்தோன்னே எப்படி அடிக்கலாம், நமக்கு நேரம் கிடையாது. உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா கொஸ்டினும் முடிக்கணும். சைக்காலஜி மட்டும் கிடையாது, ஜிகேவும் கேட்பாங்க, பாலிட்டிக்ஸ் வரும், ஹிஸ்ட்ரி வரும், தமிழ் வரும், அது இங்கிலீஷ் வரும். அதனால் எல்லா கிளாஸையும் முடிக்கணும்னா எல்லா கொஸ்டின் அடிக்கணும்னா ஷார்ட்டாக அடிக்கணும். மேசைனா ஒரு ஸ்டெப்பாக போட லேட் ஆகிடும். இப்போ ஷார்ட்கட் முறை கண்டிப்பாக இருக்கும். ஒரு கிளாஸ் முடிஞ்சு லாஸ்ட்டு அரை மணி நேரம் டவுட்டு கேட்டுக்கலாம். நீங்கள் சொல்கிற கணக்கெல்லாம் அப்படியே சால்வ் பண்ணி காட்டுவோம் லைவாகவே. ஓல்டு கொஸ்டினை ஷார்ட்கட் முறையில் எப்படி அதை நம்ம சால்வ் பண்ணலாம், விடையை வச்சு இப்படி கண்டுபிடிக்கலாம். கணக்கு போடாமல் இப்போ ஏஜி கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏஜி கணக்கு மட்டும் இல்லை, விகிதம், ரேஷியோ, பர்சன்டேஜ், தனி வட்டி, கூட்டு வட்டி, அப்புறம் சராசரி, ஏஜி கணக்கு, எல்லா தலைப்பையும் என்ன பண்ணிக்கலாம், டைம் ஒன்று ஒர்க்கெலாம் கணக்கு போடாமல் ஆன்சர் வச்சு கண்டுபிடிக்க சொல்லிக் கொடுப்போம். உங்களுக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா 2500 போட்டாங்க, அதை அடித்து 2000 போட்டிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வரும்னு தெரியாது, அது வரைக்கும் கிளாஸ் நடத்துவோம். கிளாஸு மட்டும் கிடையாது, கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் வைப்போம், அதை திருத்தி கொடுப்போம் உங்களுக்கு. அதாவது ஒவ்வொரு வாரமும் இல்லை கிளாஸ் முடிஞ்சோடனே கொஸ்டின் அனுப்புவோம், அதை டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். A to Z நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுத்துடலாம் சைக்காலஜியில். அதுக்கு நாங்கள் உத்தரவாதம். ரைட்டு. இப்போ நிறைய பேர் எழுதியிருப்பீங்க, 1 மார்க் 2 மார்க்கில் போயிருக்கும், விரக்தியில் இருப்பீங்க. ஏன்னா முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். முயற்கணும், முயற்சி செய் அல்லது பயிற்சி செய்ன்னு சொல்லுவாங்க. அதனால் மனம் தளராமல் முயன்றால் வெற்றி நிச்சயம். இப்போ நம்ம என்னென்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா, உளவியலில் எல்லா தலைப்பும் தான். இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டினில் கேட்டிருக்கோம் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். உங்களுக்காக பாருங்கள், கிழமை கண்டுபிடிக்கிறது, கிராக் சம்ஸு, திசை டைரக்ஷன், வட்ட வழக்கப்படம், பை சார்ட், வரைபடம், கிராஃப், வெண்படம். வெண்படம்னு தெரியும், வட்டம் போட்டிருப்பாங்க, 2 வட்டம் வெளியில் இருக்கும், 3 வட்டம் உள்ளே இருக்கும். அதாவது ஆசிரியர் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, மாணவர்கள் உறவு முறை குறிக்கிறதெல்லாம் செம்ம சொல்லி கொடுப்போம். லாஜிக் லிசனிங்னா தர்க்க முறைன்னு சொல்லுவாங்க. ஒரு கூற்று கொடுத்துருப்பாங்க, 2 ஆன்சர் கொடுத்து எது சரி எது தவறு எது பொருந்தும் அப்படிலாம் கேட்பாங்க. அடுத்த நம்பர் விடுபட்ட எண், தவறான நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு 4 நம்பர் கொடுத்து அடுத்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம், கூட்டியிருப்பாங்க, பெருக்கி இருப்பாங்க, ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு 5 நம்பரில் ஒன்று தவறாக இருக்கும், அது என்ன கண்டுபிடிக்கலாம். அப்புறம் லெட்டர்ஸ், இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஏபிசிடி வச்சு நம்பர் கொடுத்து கண்டுபிடிக்கலாம். இல்லை 4 எழுத்து கொடுத்து அடுத்த எழுத்து கேட்பாங்க. நிறைய சமயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் சில மாடல் சொல்லிக் கொடுப்போம். கணித குறியீடுகள், அதை ப்ளஸ் மைனஸாக மாறும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும், பெருக்கலாக மாறும் கொடுத்து அதை சால்வ் பண்ணி காட்டுறது. புதிய வார்த்தை உருவாக்கம்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து எத்தனை வார்த்தை புதுசாக உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அகர வரிசைனா இந்த ஏபிசியில் வரிசைப்படுத்துறது. உதாரணமாக ஒரு சர்வன் ஒன்று இருக்கலாம், சர்வீஸ்ன்னு ஒன்று இருக்கலாம். இப்போ எது ஃபஸ்ட்டு வரும்னா, இது வந்து 4 எழுத்து ஒன்றா இருக்குது, 5ஆம் எழுத்து பார்த்தீங்கன்னா ஏ, இங்கே ஐ, இதான் ஃபஸ்ட்டு வரும். அதுபோல் ஏபிசியில் வரிசைப்படுத்துறது. வரிசை மாற்றம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. உறவு முறைனா ரிலேஷன், பிளட் ரிலேஷன் சொல்லுவாங்களா, அதாவது ஒருத்தரை காட்டி இவர் வந்து என் தந்தையின் அம்மாவோட அக்கா பையன், உங்களுக்கு என்ன உறவு முறை அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, அதை நம்ம சால்வ் பண்ணலாம். உருவங்கள் எண்ணிக்கைனா
ஒரு சதுரம் கொடுத்து அதில் நிறைய சதுரம் கொடுத்துருப்பாங்க. எத்தனை சதுரம் இருக்குது, எத்தனை செவ்வகங்கள், எத்தனை முக்கோணம் கேட்கலாம். அப்புறம் பாடத்தலைப்புனா ஸ்கூல் புக்கிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது நம்பர்ஸ், சராசரி, தனி வட்டி, கூட்டு வட்டி, ரேஷியோ, பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க் அதெல்லாம் கேட்குறாங்க. வயது கணக்கு முக்கியமாக கேட்பாங்க. அளவியல், சுருக்குக, இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 தலைப்பு வந்துடும். A to Z உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவோம். கவலைப்பட வேணாம். நீங்கள் உளவியலில் வந்து ஃபுல் மார்க் எடுக்க வச்சுருவோம். ஏன்னா நாங்கள் எடுக்க வச்சுருக்கோம், அதனால் சொல்கிறேன். இப்போ ஒருவங்க எண்ணிக்கைனா ஒரு ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின், இதில் எத்தனை முக்கோணம் கேட்டு விடை போட்டிருக்காங்க. 1 10, இன்னொன்று 12, 13 இப்படி கொடுத்துருக்காங்க. 14 கொடுத்துருக்காங்க. நம்ம எண்ணியெல்லாம் பார்த்து லேட் ஆகும்ல. ஒரு பகுதி, 2 பகுதி, அப்போ இங்கே 3, 1 2, இங்கே ஒரு 3, 1 2 கொண்டா 3, இங்கே ஒரு 3 பகுதியா சேர்த்தா மொத்தம் 12 முக்கோணம் வரும். இது போல் எல்லாத்துக்கும் கண்டுபிடிப்போம். முக்கோணத்தில் பாகை இருக்குது, ஸ்டார் போட்டிருப்பாங்க. முக்கோணத்தில் முக்கோணம் இருக்கும். அப்புறம் செவ்வகம், எத்தனை கோடு இருக்குது, எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, அதனால கவலைப்பட வேண்டாம். சைக்காலஜி ஃபுல் மார்க் எடுக்க வச்சுருவோம். உங்களுக்கு கேட்ட ஒரு கொஸ்டினை ஷார்ட்டாக பண்ணுறாங்க. கவனிங்க. ஒரு கண்காட்சியில் 2வது நாள் முதல் நாளில் வந்தவர்களைப் போல் 3 மடங்கு வருகை தருகிறார்கள். கண்காட்சி திங்கட்கிழமை தொடங்கி சனிக்கிழமை முடிகிறது. மாதிரி சனிக்கிழமை எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா 13,305 பேர் வந்திருக்காங்க. எனில் திங்கட்கிழமை கேட்டிருக்கு. திங்கள் டு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 நாள். இதை கணக்காக போட்டால் நீங்கள் விடை வச்சு போகிறது கஷ்டம்தான். என்ன பண்ணு கவனிங்க. இந்த நம்பர் எடுத்துக்கிறேன். 13,365 3ஆல் வகுக்கிறேன். 3 மடங்கு. 4 3 12, 1 13, 4 3 12, 1 15, 5 5 15ங்களா. திருப்பி 3ஆல் வகுக்கணும். 3 மடங்குனால இதே 4 மடங்குனா 4ஆல் வகுத்துக்கலாம். ஒரு 3 3, 1 14, 4 12, 2 24, 8 24, 5 15, திருப்பி 3ஆல் வகுத்துங்க. 4 12, 2 28, 8 3 24, 4 12, 2 28, 9 3 27, சாரி 4 12, 2 28, 9 3 27, 1 15, 5 3 15, திருப்பி 3ஆல் வகுங்க. ஒரு 6 வாட்டி வகுத்து போடணும். ஒரு 3 3, 1 19, 6 18, 1 15, 5 15 அந்த விடையும் இருக்கும். திருப்பி 3ஆல் அடிக்கணும். 5 15, 1 15, 5 3 15 நிப்பாட்டிங்க. 1 2 3 4 5 6 வாட்டி வகுத்தாச்சா. 6 வாட்டி வந்துருச்சு. ஏற்கனவே இது ஒரு கிழமை இருக்கு. இது சனிக்கிழமைக்கு. அப்ப மீதி 5 இருந்தா போதும். அப்ப திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க? 50 பேர் இருப்பாங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி சரியா வந்துடும். 6 வரக்கூடாது. அதை சனிக்கிழமை கொடுத்தாச்சு. அதனால 5 தடவை வகுத்து போடணும். அப்போ 55. இது போல நம்ம ஷார்ட்டாக போட்டுக்கலாம். இன்னொரு கணக்கு பார்க்கலாம். உங்களுக்கு கேட்ட ஒரு ஏஜி செம்ம ஷார்ட்டாக பார்க்கலாமா? மகன் வயது தனது தாயின் வயதில் 5 2 பங்குனா என்ன அர்த்தம்னா 5 2 பங்குனா 2 5 அர்த்தம். 8 ஆண்டுக்கு பிறகு ஆப்டர்னா வயசு கூடும். மகன் வயது தாயின் வயதில் பாதி உள்ளது. பாதினா 1/2. தாயின் வயசு கேட்டிருக்கு. நம்ம மகன் வயசு எக்ஸ்னு வச்சுக்கிட்டு தாய்க்கு ஒரு 5x 2x போட்டுக்கிட்டு இதான் மகனுக்கு 2x தாய்க்கு 5xன்னு போட்டுக்கிட்டு அப்புறம் 8 ஆண்டுக்கு பிறகு 8 கூட்டிக்கிட்டு அப்புறம் பின்னமாக மாற்றி கணக்கு போட்டோம்னா லேட் ஆகும். ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? இந்த ஆன்சருக்கு பார்த்தீங்களா, எல்லா ஆன்சரையும் 2 பெஞ்சில் பெருக்கி பார்க்க போகிறோம். இது 5ஆல் அடிப்படாதா? இது ஆன்சராக இருக்காது. ஏன்னா வயது கணக்கு புள்ளியில் வரக்கூடாது, முழுசாக வரணும். இது 2 பெஞ்சு அடித்தோம்னா அடிபடுது. 8 5 40 இருக்கலாம். இதை 2 பெஞ்சில் அடித்து பார்த்தோம்னா அடிபடலை. அடுத்து 45. 45ம் 5ஆல் அடிபடுது. இது விட இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா
ஏயும் சியும் போயிடுச்சு, மீதி உள்ளது பி. பி சரியா இருந்தா டி தப்பா இருக்க போகுது. பி எடுத்து எழுதிக்குமா 40. சில கணக்கில் ஒரு சில கணக்கில் பார்த்துருக்கேன், இதுவும் 5 அடிப்படாமல் இருந்தால் கன்ஃபார்ம் ஆன்சர் பின்னு போட்டுடலாம். இப்போ 2 அடிப்படத்தினால செக் பண்ண போகிறோம். 8 ஆண்டுக்கு பிறகா 8 வயசு கூட்டுங்க 48. டி 45, 8 கூட்டுங்க 53. பாதினா 2 அடிச்சு பார்க்கணும். இது அடிபடுது, இது அடிபடலை. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு 40. இன்னொரு விஷயம், 8 ஆண்டுக்கு பிறகுனா பெரும்பாலும் சம் இந்த ஆண்டு வச்சு போடுவாங்க. எது 8ஆம் வகுப்பு போடும் அது ஆன்சராக இருக்கும். I8 40. அப்போ 8, அதாவது I8 40, இதான் 8ஆம் வகுப்பு தான், இது ஆன்சராக இருக்கும். செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஒரு ரீசனிங் நம்ம சம் ஒன்று பார்த்துக்கலாமா? நீங்களே ஆன்சர் சொல்ல முடியும், சொல்லலாம். அடுத்த நம்பர் கேட்டிருக்காங்க. ரெண்டு 2 3 6 15 இப்படி கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு தான். சில கூட்டியிருப்பாங்க, பெருக்கி இருப்பாங்க, ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க, எதுனா பண்ணியிருப்பாங்க. நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன ஆன்சர் வரும் பார்க்குறீங்களா? இது 1ஆல் பெருக்கியிருக்காங்க. 2 2 2 1.5 பெருக்கியிருக்காங்க. 2 1.5 எவ்வளோதுன்னா 3 வரும். இது 2ஆல் பெருக்கியிருக்காங்க. 2 6. அடுத்து 2 6 2 பெருக்கி பாருங்க. 6 2 12, ஒரு 6 3 கூட்டினோம்னா 15 வருமா? சரியா இருக்கு. 1, இது பெருக்கல் 1.5, இது 2, இது 2.5. அப்போ எதாவது பெருக்கணும்? 3ஆல் பெருக்கணும். அப்போ 15 3 பெருக்குனா 45. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 45. இது போல் உங்களுக்கு நம்பர் சீரீஸ் லெட்டர்ஸ் வச்சு கணக்கு, உறவு முறை எல்லா கணக்குமே ஷார்ட்டாக சொல்லிக் கொடுப்போம். ஓகே, மறுபடியும் ஞாபகப்படுத்தி விடுறேன். என்னைக்கு வகுப்பு ஆரம்பணும்? மே 2ஆம் தேதி வியாழக்கிழமை. மொத்த வகுப்புகள் 30. கொஞ்சம் கூடவும் போகலாம். ஃபுல்லாக A to Z என்னென்ன இருக்கோ சைக்காலஜியில் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவோம். நாங்கள் நடத்த இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டினும் நாங்கள் ஆன்சர் பண்ணி சொல்லிடுவோம். ரெக்கார்டிங் கிளாஸ் உண்டு. முக்கியமாக என்னால் பார்க்க முடியல சார், ஈவினிங் கிளாஸ் பார்க்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவோம். நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கலாம். எல்லாம் ஷார்ட்கட் முறையில் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாம் ஷார்ட்கட்டாக இருக்கும். கட்டணம் பார்த்தீங்கன்னா 2500 போட்டுருந்தாங்க. அப்புறம் அதிகமாக இருக்குன்னு கொஞ்சம் 2000 மாற்றியாச்சு. கான்டாக்ட் நம்பர் பார்த்துங்க 9842051499. ஜிபே நம்பர் 8431540696. நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது ரொம்ப அமௌண்ட் அதிகமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கிளாஸ் 30 நாள் நடத்தணும். பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கணும், ரெக்கார்ட் பண்ணணும், அப்புறம் கரண்ட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. நீங்கள் சென்று படிச்சிங்கனாலே போக்குவரத்து செலவுலாம் இருக்குது. அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து படிச்சுக்கலாம், வேறு வேலையும் பார்த்துக்கலாம். நிச்சயமாக உங்களை சைக்காலஜியில் முழுமையாக மதிப்பெண் எடுக்க வைக்க முடியும். அதில் எந்த சந்தேகத்துக்கு இடம் கிடையாது. நம்பிக்கையாக இருங்க, வெற்றி நிச்சயம். ஓகே, தேங்க்யூ.